விட்டார் என் கணவர். ஒரு இடத்திலே எதிரிகளை எல்லாம் கொன்றுவிட்டு யோடு வருவார் வருவார் என்று காத்திருக்கிறேன். இன்னும் வரவில்லையே. அவர்தான் வரவில்லை. அவரோடு சென்ற படை வீரரும் ஒருவரும் வரவில்லையே. அவர்களுக்கு என்ன நடந்ததோ ஏது நடந்ததோ என்று அலைபாய்ந்து கொண்டிருக்கிறது. வருவாரோ நான் என்ன செய்வேன்? விட்டு வருவாள் என்று காத்திருந்தேனே. மகனையோ என்னை விட்டு மாவீரனே. என் வார்த்தையை கேட்காமல் கண்ணே சுலோச்சனா, நான் இப்படியே சென்று நிகம்பட யாகத்தை செய்து முடித்து போர்க்களத்திலே மாண்டு மடிந்த நம்முடைய படை வீரர்கள் அனைவரையும் அழைத்து வருகிறேன். உன்னுடைய மைத்திரரை எல்லாம் அழைத்து வருகிறேன். அம்மா, நாம் மகிழ்ச்சியோடு வாழலாம் என்று அழுது கொண்டிருந்த எனக்கு ஆறுதல் வார்த்தை சொல்லிவிட்டு சென்றீர்கள். இப்படி மாண்டு மடிவதற்காகவா என்னை விட்டு சென்றீர்கள்? என்னை விட்டு நீங்கள் மாண்டு மடிவதற்காகவா? பாவிராம், என் மனதிலே எவ்வளவு மனக்கோட்டை கட்டிக்கொண்டு நான் எப்படியெல்லாம் நினைத்துக் கொண்டிருந்தேனே. போர்க்களத்திலே இருந்து நீங்கள் திரும்ப வந்ததும் உங்களுக்கு வெற்றி மாலை சூடி நெற்றியினை வெற்றி திலகமிட்டு ஆரத்தி எடுத்து அலங்கரித்து அழகுபடுத்த வேண்டும் என்று பாவி நான் ஆசைப்பட்டிருந்தேனே. ஆனால் உங்கள் வலதுகரம் மட்டும் இங்கு வந்து விழுகின்றதே. நீங்கள் மாற்றம் அளிப்பீர்களா? இங்கே வந்து விழுந்ததே இங்கே வந்து இங்கே வந்து
உங்களோடு வாழ்ந்த காலங்களை எல்லாம் எண்ணி எண்ணி அழுவேனா? இல்லை, இந்த வையகத்தை விட்டே மாண்டு மடித்தீர்களே, அதை நினைத்தழுவேனா? நான் எதை நினைத்தழுவேன் அத்தா? நான் எதை நினைத்தழுவேன்? நான் ஒரு சமயம் நாகலோகத்தில் சந்தோஷமாக விளையாடிக் கொண்டிருக்கும் பொழுது அங்கு வந்து என்னை பார்த்து நீங்கள், கண்ணே சுலோச்சனா, என் கண்களால் உன்னை கண்டுவிட்டேன் அம்மா, வாழ்ந்தால் இனி உன்னோடு தான் வாழ்வேன், இல்லை என்றால் இந்த வையகத்தை விட்டே மாண்டு மடித்து விடுவேன் என்று எனக்காக உயிர் விடவும் துணித்தீர்களே அத்தா. அப்படிப்பட்ட உங்களை கொன்று குவித்தது உண்மையிலே என் கழுத்திலே மலர் மாலை சூடி மாங்கல்யம் சூடு அன்போடு கட்டி தழுவிய கரமாயிற்று. அப்படிப்பட்ட கரம் இன்று வந்து விழுந்துவிட்டது தனியாக. சிரித்த முகத்தை காண்பேன் தன்னுடைய திருமுகத்தை பார்க்க வேண்டும். தங்களை பார்த்து தன்னுடைய மார் மீதும் தோல் மீதும் புரண்டு கண்ணை விட்டு நான் கதற வேண்டும் என்று பாவி மனம் துடிக்கின்றதே. நான் போர்க்களம் நோக்கி வருவதென்றால் அவ்வளவு எளிதாக வர முடியுமா? என் மாமனார் மாமியார் அனுமதி பெற்றுக் கொண்டுதானே நான் வர முடியும். போர்க்களம் வருகிறேன். என் மாமியிடம் மாமனாரிடம் விடைபெற்றுக் கொண்டு விரைவில் இதோ வருகிறேன். மாமே இதற்கேது
என்னுடைய கணவரிடத்தில் பலதடை எடுத்துரைத்தேன். தேவருடைய பகமை வேண்டாம் சுவாமி, தேவர்கள் எடுத்து பகமை கொள்ள வேண்டாம் என்று பலதடை எடுத்துரைத்தேன். என்னுடைய வார்த்தை கேட்காமல் ஐயோ என்னுடைய மகனை பறிகொடுத்து விட்டேனே. எனக்கு வீடு இருந்து சொத்து சுகம் இருந்து அனைத்து பாக்கியமே இருந்து எங்களுக்கு பள்ளி போடக்கூட பிள்ளை இல்லையே அம்மா. ஓடக்கார மண் எடுத்து உருவம் செய்து வைத்து உடம்பெல்லாம்
பெண்ணா பிறந்தேனோ இந்த பாவியை திருமணம் செய்து பாதிலே தாலி அறுத்து விட்டு நம்பிதவியாக இருக்கின்றன அப்படின்னு எந்த மொழியில் உட்கார்ந்து அவள் கதறுவாளோ அம்மா. ஐயோ என்னுடைய மருமகள் கணவன் இறந்ததாக கேள்விப்பட்ட உடன் எப்படி துடிப்பாளோ, எப்படி கதறுகின்றாளோ மருமகளே அம்மா. அவருடைய வலதுகரம் மட்டும் வந்து விளைந்திருக்கிறது. என் மடி மீதியை கோர காட்சியை பாருங்கள். உன்னுடைய கரத்தை பார்ப்பதற்கு எந்த பாவியானவள் எவ்வளவு பாவத்தை செய்தவளாக இருக்க முடியும் அம்மா. என்னுடைய மகன் நான் மறைத்து விட்டான். அதை மறந்துவிட்டு நீ இப்போது என்னுடைய மகளாக, மருமகள் அல்ல மகளாக எங்களுக்கு ஆறுதல் பண்ணி கொண்டு என்னுடைய பக்கத்தில் இருக்கா அம்மா. ஆண்டாட்டத்தோறும் அழுது புரட்டாலும் ஆண்டவர் வரும்போது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார்கள் அம்மா. சொல்லோசா மாமி, என் கணவர் மாண்டு வடிந்து இருக்கிறார் ரணகளத்திலே. அம்மா, நீ கண்ணீர் விட்டு கதற வேண்டாம் என்று எனக்கு ஆறுதல் வார்த்தை சொல்லுகிறீர்களே மாமி. இங்கு நான் எதற்காக ஓடி வந்திருக்கிறேன் தெரியுமா? நாதன் மூடலை காண போர்க்களம் செல்ல வேண்டும் என்று என் மனம் துடிக்கின்றது மாமி. உங்களிடத்தில் அனுமதி பெறுவதற்காக ஓடி வந்திருக்கிறேன். எனக்கு அனுமதி கொடுத்து அனுப்புங்கள் மாமி. நான் நீ சின்ன பொண்ணும்மா, உனக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாது. நீ செல்லக்கூடிய இடம் எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? போர்களம்மா, போர்கள் நடக்கக்கூடிய இடத்திற்கு நீ செல்ல போகின்றாய். தலை வேறு, உடல் வேறு, சிறு வேறு, கை கால் வேறு தனித்தனியாக இருக்கும். பாதி உடல் துடிதுடித்து கொண்டிருக்கும், பாதி உடல் செத்து கிடக்கும். ரத்தமெல்லாம் ஆறா புரண்டு ஓடும். அந்த இடத்தில் ஒரு பெண்ணானவள் சின்ன சிறுச்சி நீ சென்றால் அந்த இடத்து அப்படின்னு குரல் கொடுத்தால் உன் மனசு வேதனை அடுமா. நீ அந்த இடம் செல்லக்கூடாதம்மா. பிணமும் நாரியும்
சுவாமி, ஒரு இடத்துக்கு நம்முடைய மருமகள் சென்றால் மாட்டுகளுக்கும் மேல் புயலை எல்லாம் பார்த்து நம்முடைய மருமகள் பயந்து விடுவார் என்று நீங்கள் பயப்படுகிறீர்களா மாமி? ஆமா மாமி, எத்தனை வார்த்தைகளை திருமணம் நடத்தி இந்த அரண்மனைக்கு வந்த நாள் முதலாக ஒரு நாளும் உங்களுடைய வார்த்தையை மீறி நான் பேசியது கிடையாது. இப்பொழுது உங்களுடைய வார்த்தையை மீறி பேசுகிறேன் என்று தயவு செய்து என்னை தவறாக நினைக்க வேண்டாம். நீங்கள் எத்தனை வார்த்தைகள் சொன்னாலும் இனி ஒரு நிமிடமும் நான் இந்த அரண்மனையில் இருக்க மாட்டேன். நான் போக வேண்டும். போர்க்களம் எனக்கு அனுமதி கொடுத்து அனுப்புங்கள் மாமி. கடவுளுடைய உடலை பார்க்க வேண்டும் அப்படியே சொல்லி விடுக்கிறாயே. அம்மா, இந்த குடும்பத்தில் நான் மட்டும் பெரியவன் கிடையாது. உங்களுடைய மாமனார் இருக்கின்றார், என்னுடைய கணவன் இருக்கின்றார். ஆமா, மகன் இறந்துவிட்டார். அந்த உடலையாவது பார்த்துட்டு வருகிறது அப்படி என்று அவரிடம் சென்று இது நாள் வரை என்னை மருமகள் என்றும் பார்க்காமல் மகள் போல் பாவித்து வளர்த்து வந்தது. உங்களோடு எல்லாம் வாழ்வதற்கு பாவி எனக்கு கொடுத்து வைக்கிறது. உங்களை எல்லாம் விட்டு நான் போகிறேன் மாமி. உங்களை எல்லாம் விட்டு நான் போகிறேன் மாமி. வாழ்வே புயலா போனதம்மா. Thank you.